Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி பிரதமர் மோடி சீனா செல்லவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஜப்பானுக்கும் பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். பிரதமர் மோடியின் இந்த பயணம் திட்டம் தொடர்பான முழு விவரங்கள். பிரதமர் மோடி வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஜப்பானுக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய இந்தியா ஜப்பான் வருடாந்திர மாநாட்டில் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு அங்கிருந்து சீனாவுக்கு செல்கிறார். ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் சீனாவுக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு நடைபெறக்கூடிய ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கிறார். இது தவிர சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் ரஷ்ய அதிபர் புட்டின் ஆகியோரையும் பிரதமர் மோடி சந்திக்க இருக்கிறார். குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு லடாக்கில் இருக்கக்கூடிய கேல்வன் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்தியா மற்றும் சீன ராணுவ வீரர்களிடையே மோதல் ஏற்பட்டு இரு தரப்பிலும் பல ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். அந்த சம்பவத்திற்கு பிறகு இரு நாடுகளிடையான உறவு மிகவும் மோசமடைந்து ஒரு கசப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. அந்த சம்பவத்திற்கு பிறகு பிரதமர் மோடி சீனாவுக்கு பயணம் மேற்கொள்வது இது முதன்முறை மட்டுமல்ல, இது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் அண்மை காலமாக இந்தியாவோடு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரஸ்பர வரி விதிப்பு, அதே போல ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவது, இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு மறைமுகமான மோதல் போக்கை அதிபர் டிரம்ப் கடைபிடித்து வருகிறார். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் பிரதமர் மோடி சீன பயணம் மேற்கொள்வதும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திப்பதும் அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு சொல்லக்கூடிய மறைமுக செய்தியாகவும் மறைமுக செக்காகவும் இருக்கிறது என்பதே பாதுகாப்பு வல்லுநர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக வந்திருக்கின்றது. இது தவிர அவர் ரஷ்ய அதிபர் புட்டினையும் சந்தித்து பேச இருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குகிறது, யுக்ரைன் போரை நிறுத்துவதில் இந்தியாவிற்கு எந்த ஆர்வமும் இல்லை என்று மீண்டும் மீண்டும் அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்காவிற்கு வேண்டாத நாடுகளாக பார்க்கப்படுகின்ற சீனா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளின் தலைவர்களையும் பிரதமர் மோடி சந்தித்து பேச இருப்பது உலக அரசியல் அரங்கில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அந்த கேல்வான் பள்ளத்தாக்கு சம்பவத்திற்கு பிறகு அண்மை காலமாக சீனா மற்றும் இந்தியா இடையிலான உறவு ஒரு சுமூக நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் தான் இந்தியா மற்றும் சீனா இடையே டிஸ்என்கேஜ்மெண்ட், அதாவது இரண்டு நாட்டு படைகளும் எந்த விதமான மோதல் போக்கையும் கடைபிடிக்காமல் அவரவர் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்வது என்று முடிவெடுக்கப்பட்டது. அது முதல் டேர்னிங் பாயிண்ட். இரண்டாவதாக கடந்த மாதம் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு கலந்து கொண்டு அந்த நாட்டினுடைய அதிபரையும் சந்தித்தார். இது இரண்டாவது டேர்னிங் பாயிண்டாக பார்க்கப்படுகின்றது. அதனை தொடர்ந்துதான் தற்போது பிரதமர் மோடியினுடைய சீன பயணமும் மிக உன்னிப்பாக அரசியல் அரங்கில் உற்று நோக்கப்படுகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.